Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான ஒரு பேன் கேக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ இது செய்யறதுக்காக நல்ல பழுத்த வாழைப்பழமா 2 எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க வீட்டில் பழம் நல்ல பழுத்துருச்சு, என்ன செய்யறது, வேஸ்டா தூக்கி போடணும் அப்படின்னு நினைக்கிற டைம்ல இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு மிக்சி கப் எடுத்துட்டு 2 வாழைப்பழத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நான் என்ன மாவு ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்ப மாவு இருக்கு இல்லையா, கேழ்வரகு மாவு இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ராகி மாவு 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாவு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ என்னதான் நம்ம ராகி மாவு போட்டாலும் அந்த மைதா மாவு அப்படிங்கிறது ஒரு சின்ன பைண்டிங் மாதிரி இருக்குங்கிறதுனால ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம முட்டையும் ஆட் பண்ணால் ரொம்ப முட்டை வாசனை வரக்கூடாது அப்படிங்கிறனால நான் ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா, ஒரு 30 ml சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த டேஸ்டெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக தூக்கி கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இன்னைக்கு நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னுமே ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லை அப்படின்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா இதை மிக்சி கப்பில் அரைச்சி நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மாவு பேட்டர் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மாவு ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் கெட்டியாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பாலோ இல்லை தண்ணியோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை தவா வச்சுக்கோங்க. தோசை தவாவில் கொஞ்சமாக பட்டர் லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மாவு ஊற்றிக்கலாம். இது தோசை மாதிரி தேய்ச்சிலாம் விடக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக அந்த பேக்கிங் சோடா போட்டிருக்கோம் இல்லையா, நல்லாவே உங்களுக்கு அந்த பபிள்ஸ் வரும். ஏன்னா நம்ம கேப்ப மாவு தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு பபிள்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கோங்க. ரெகுலராகவே பார்த்தீங்க அப்படின்னா மைதா மாவு இல்லை கோதுமை மாவில் பேன் கேக் பண்ணுவாங்க. ஸோ எப்பயாச்சும் இந்த மாதிரி கேப்ப மாவு, கம்பு மாவு, இந்த மாதிரி சிறுதானியத்தில் நம்ம பவுடர் அரைச்சி வச்சுட்டு அதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ஓரளவுக்கு நல்லாவே சாஃப்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறமா நார்மலாக நம்ம பேன் கேக் பண்ணால் எப்படி இருக்குமோ பின் சைடு பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த மாதிரி தான் கலரும் ஷேப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சைடுமே நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு திருப்பிட்டு நான் காமிக்கிறேன். சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டோன்னே பார்த்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹெல்தியான ராகி பேன் கேக் ரெடி. ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஹனி போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள், அவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி குட்டீஸுங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம கொடுக்குற ஃபுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்படிங்கிறனால இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இது சின்ன ஒரு ஐடியா தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.